வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்லாருக்குமே தேவையான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சித்தகுரு கொடுத்த ஒரு டிப்ஸ் தான். இது என்னென்னா, நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்க ரொம்ப ஈஸியான ஒரு ராஜ மருந்து சொல்லியிருக்கார் அவர். நம்மளுக்கு ரத்தம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சுத்திகரித்து இருக்கவே இருக்காது. எப்போவுமே ஏதோ ஒரு டாக்ஸின்ஸ் இருக்கும். ஒன்று கிட்னி ஃபில்டர் பண்ணாமல் இருக்கும், ஏதோ ஒன்று டாக்ஸின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ரத்தம் கம்ப்ளீட்டாக சுத்திகரித்து இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் ஒன்று கூடவாக இருக்கும், இல்லை குறைச்சலாக இருக்கும். நம்மளுக்கு உடம்புல 4.5 லிட்டர்ஸ்லேருந்து 5 லிட்டர்ஸ் வரைக்கும் எப்போவுமே பிளட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். இது குறைஞ்சிட்டாலும் ரொம்ப ஒரு ஹெல்த் இஷ்யூ, அதிகமாக போயிட்டாலும் ஹெல்த் இஷ்யூ. எதுவுமே அவ்வளோதான், குறையினும் மிகையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோதான். இப்போ ஜென்ஸ்க்கு ஹீமோக்ளோபின் 17, 18, 17 வரைக்கும் இருக்கலாம். இது 20க்கெல்லாம் போயிடும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கெல்லாம் அது ஒரு விதமான ஹெல்த் இஷ்யூ. அதே மாதிரி லேடிஸ்க்கு எப்போ பார்த்தாலும் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 6 இருக்குது, 10க்குள்ளே இருக்குது, 8 இருக்குது, இதுதான் ஹீமோக்ளோபின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லேடிஸ்க்கும் 12லேருந்து 13 வரைக்கும் இருந்தாகணும். அதுக்கு மேலே போனால் அது ஒரு அதான் நம்ம எதில் எடுத்தாலுமே மிகையினும் குறையினும் நோய் செய்யும். அதை நம்ம முதல்ல மண்டையில் ஏற்றுக்கணும். இப்போ பிளட் என்ன பண்ணுது, எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜனை கொடுக்குது. அப்புறம் லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லா செல்ஸ்க்கும் கொடுக்குற வேலை செய்யுது பிளட் இல்லையா. இப்போ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் எல்லாமே எல்லா வேஸ்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது பிளட் மூலமாக தான் ரிமூவ் பண்ண முடியும். நம்ம பிளட் தான் ரிமூவ் பண்ணோம் வேஸ்டேஜஸ் எல்லாமே இல்லையா. ஸோ அது கரெக்டாக அதை வேஸ்டேஜஸ் ரிமூவ் பண்ணலன்னா அது ஒரு நோய் இல்லையா. அப்போ செல்லுக்கு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் போனால் தேவையில்லாதது எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தேவை இருக்கிறது எல்லாத்தையும் வெளில விட்டுரும். ஸோ இது எல்லாத்தையுமே பிளட்டோட வேலை தான். இது பிளட்டு தான் சரி பண்ணி ஆகணும். இப்போ பிளட்டை கம்ப்ளீட்டாக நம்ம சுத்திகரிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட்டில் எப்போவுமே டாக்ஸின்ஸ் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிளட்டு கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். பிளட் அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் சுத்தமாகவும் இருந்ததுன்னா ஈஸியாக நோய்களை குணப்படுத்திடலாம். நோய்களும் வராது, முக்கியமாக வந்தாலும் நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். இப்போ என்னென்னா, நம்ம உடம்புல நிறைய லேடிஸ்க்கு மங்கு வரும், ஃபேஸில் பிளாக் மார்க்ஸ் இருக்கும், ஏதோ ஒன்று மார்க்ஸ், ஒரு ஈவன் டோன் இல்லாமல், ஒரு நல்ல கலர் இல்லாமல் இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா. நிறைய பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ரத்தம் சுத்திகரிக்கும் போது இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியும். இதுக்கு உண்டான ஒரு ராஜ மருந்து தான் ரத்தம் சுத்திகரிக்க ஒரு ராஜ மருந்து அப்படின்னு சொல்லி தான் சித்தகுரு கொடுத்தாரு. இது எவ்வளோ ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். வருஷத்தில் ஒரு 48 நாள் பண்ணால் போதுமா. இதை 40 நாள் பண்ணிவிட்டு விட்டுடணும். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் திரும்பி 48 நாள் இப்படி பண்ணிக்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு சித்தகுரு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நல்ல பீட்ரூட் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவிடுங்க. சீவிட்டு அந்த தண்ணி இருக்கக்கூடாது, அது உள்ளே மேல் தோலை சீவிட்டு நீங்கள் திரும்பி தண்ணியில் கழுவக்கூடாது. அது இல்லை கழுவுனீங்கன்னா நல்லா அந்த தண்ணி போகிற வரைக்கும் ஒட்ட காய விட்டணும்னு ஆறிடணும். தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளோதான் கான்செப்ட். மேலே பீட்ரூட்டை கழுவிடுங்க. அதுக்கப்புறமா தோல் எடுத்துடுங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும். வேற ஒன்று தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டு அந்த பீட்ரூட் சின்ன சின்னதாக பீசஸ் வச்சுக்கிட்டு அரைச்சி கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுங்க. அந்த ஜூஸ் எடுக்கும்போது ஒரு ட்ராப் தண்ணி கூட படக்கூடாது. ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது உப்பு வரும். அதுலேருந்து நல்ல ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் இல்லை ஜூஸரில் போட்டு எடுத்தால் கூட இன்னும் ஈஸி தான். வெறுமனே பீட்ரூட்டை போட்டிங்கன்னா ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும், நம்மளுக்கு திப்பி தனியாக போயிடும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் இந்த ஜூஸை ஊற்றிடுங்க. ஜூஸை ஊற்றிட்டு, ஏன்னா சுத்தமாக இருக்கணும், கை நம்மளுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்போ கை சுத்தமாக இருந்தால் தான் அதில் எந்த பூச்சி எதுவும் வராது. இல்லைன்னா அது சொல்லுவாங்க, ஏதாவது கை சுத்தமாக இல்லாமல் தண்ணியோ கிண்ணியோ இருந்ததுன்னா அதில் பூச்சி வந்துடுமா. இது அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க கையை. நீங்கள் இதை அரைக்கும்போது பண்ணும்போது எல்லாமே இதை அரைச்சிட்டு
அந்த ஜூஸை மட்டும் வடிகட்டிட்டு ஜூஸை மட்டும் வெறும் ஜூஸை மட்டும் ஒரு தட்டில் ஊற்றி வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைமில். இப்போ வந்து என்னென்னா வெயிலில் காய வச்சிடுறீங்க அந்த பிளேட்டில். அது வந்து காஞ்சி நல்ல உப்பு மாதிரி பவுடர் மாதிரி ஆகிடும். அது பவுடர் மாதிரி ஆன உடனே கொஞ்சம் அதை நல்ல பவுடராக நீங்கள் வந்து ஸ்பூனால் இது பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக வர்றதே நம்மளுக்கு வந்து பவுடர் ஃபார்மில் தான் வரும். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா அதை வந்து ஸ்பூனாலேயே உடைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பவுடர் எடுத்து தனியாக நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ராசஸ். அப்புறம் வந்து பசும்பால் தான் வேணும் இதுக்கு. பசும்பால் வந்து ஒரு 200 to 250 ml எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 9 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, அதில் விதை உள்ள திராட்சை மட்டும்தான் போடணும். காஞ்ச கருப்பு திராட்சையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கணும். அது வந்து எவ்வளோ நேரம்ன்றதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாலில் வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விடணுன்றதுனால நல்லா கலந்துக்கோங்க. பசுமாட்டு பால் மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு. 9 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அது அந்த சூடு தனியும் இல்லையா, அந்த சூடு தண்ணீரை தருவாயில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிக்கிட்டு அந்த பாலை அதில் வந்து அந்த அந்த பாலில் வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து இந்த பவுடர் இந்த பீட்ரூட்டுடைய சால்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சால்ட்டை வந்து அரை ஸ்பூன் போட்டு கலந்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு வந்து பனங்கல்கண்டு போட்டு கொஞ்சம் கலந்துக்கிட்டு இதை வந்து குடிக்கலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாலும் ஓகே, இல்லை நைட்டு படுக்கும்போது குடித்தாலும் ஓகே. ஒரு வேளை குடித்தா போதும். இது யாரெல்லாம் குடிக்கலாம்? ஆண் பெண் எல்லாருமே குடிக்கலாம். பீரியட்ஸ் டேட் அதெல்லாம் இது கணக்கே கிடையாது. ரெகுலராக குடிச்சிட்டே வரலாம். 6 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 6 வயசு வரைக்கும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அது இறைவனே பார்த்து போகிறான். எப்போவுமே இறைவன் பொறுப்புலேயே விட்டுறணுமா. 6 வயசு வரைக்கும் எதுவுமே பெருசாக வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதான். ஸோ 6 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். இதனால் என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்ல லோவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பிளட் வந்து நல்ல குவாலிட்டியாக மாறும். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்படும். அப்புறம் லிவருக்கு ரொம்ப நல்லது, ஸ்ப்ளீனுக்கு ரொம்ப நல்லது. இது மொத்தத்தில் ரத்தம் கம்ப்ளீட்டாக சுத்திகரிக்கப்பட்டுட்டாலே நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது மாதிரி இது மட்டும் பண்ணுங்கள். இது வந்து 48 நாள் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சம்மரில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா சம்மரில் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக காய வைக்க முடியும் வெயில் இருந்தால். அதனால் அந்த சம்மருக்கு அப்படி எடுத்துக்கோங்க. அதனால தான் அந்த சம்மருக்கு உண்டான ஒரு டிப்பாக இதை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ எல்லோரும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து அதிகமாகவும் ஆகிடாது, பிளட்டு ஒன்றும் இருக்காது. கரெக்டான பேலன்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு உடம்புல. அண்ட் ரத்தத்தை கம்ப்ளீட்டாக சுத்திகரிக்கும் போது இப்போ மங்கெல்லாம் இருக்கும் நிறைய லேடிஸ்க்கு. அந்த ஃபேஸில் அந்த மங்கு, அங்கங்கே கருப்பாக பேச்சஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே உடம்பு ஃபுல்லாகவே சரியாகி நல்லா பாடி வந்து ஒரு நல்ல மினுமினுன்னு ஒரு ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈஸியான வேலை, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸை ஒரு 48 டேஸ்க்கு எடுத்தாவே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுமா. திரும்பி நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி சித்தகுரு சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.